வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான பால்மென் ரெசிபி பேக்கரியில் இருக்க மாதிரி எப்படி வீட்டிலே செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பால்மென் ரெசிபி வீட்டில் இருக்க ஒரு 5-6 பொருட்களை வச்சு 5 மினிட்ஸில் எப்படி பார்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பெரிய கப் மைதா எடுத்துருக்கோம். மைதாவில் பண்ணால் தான் இந்த சாஃப்ட் வரும், டேஸ்ட்டும் வரும். உங்களுக்கு மைதா இல்லைன்னா நீங்கள் ஆட்டா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பால், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரை, ஒரு சிட்டிகை மாதிரி நாங்கள் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கோம், ஒரு சிட்டிகை உப்பு, எப்பயும் போல் உப்பு கொஞ்சம் எடுத்து தான் ஆகணுங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர், ஒரு முட்டை, அவ்வளோதான் இது தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து அந்த 1 டம்ளர் பாலை ஊற்றிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை பாலில் நல்லா கரையும். பாருங்கள் எப்படி விஸ்க் பண்ணுறாங்கன்ட்டு, ஸ்லோவாக விஸ்க் பண்ணுறாங்க. இப்போ எப்படி கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இது நல்லா கரையணுங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ கரையுதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கரைங்க. இதில் 2லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இது கரையிறதுக்கு. அதுக்கப்புறமா முட்டை, ஒரு முட்டை மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கோங்க. திருப்பி விக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. நீங்கள் எலக்ட்ரானிக் பீட்டர் கூட எடுக்கலாம். நாங்கள் இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக் பீட்டரில் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர், ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறதால எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், டைம் எவ்வளோ நேரம் இது பண்ணலான்னு. இங்கே பாருங்கள், விஸ்க் பண்ணதில் இதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணி அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு 1/2 அன் ஹவராக, அதை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க. இதே ப்ரொசீஜரில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கண்டிப்பாக நல்லா வராது. கொஞ்சமாக அந்த குழிக்கரண்டியில் எண்ணெயை எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த டம்ளர்லேருந்து மாவை ஊற்றி இப்படியே வைங்க. பாருங்கள் எப்படி பெருசாக வரும். 1/2 அன் ஹவர் ஆனால் கண்டிப்பாக ஊறி தான் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இதே ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா தான் பால்பன் கரெக்டாக வரும். இந்த பால்பன் செய்கிறதுக்குரிய முக்கியமான டிப்பே இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறந்துடாதீங்க. அழகாக வந்திருக்கு இல்லையா? இப்போது இதை ஊற்றி நல்லா பாருங்கள் எத்தனை பன் இது பண்ணுறாங்கன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து தான் எந்த அளவுக்கு அழகாக சுடுறாங்க பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி எல்லா பண்ணியும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், என் டாக்டர் காட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.